இங்க பாருங்க, வெள்ளை சீடைக்கு நம்ம பாகு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இங்க பாருங்க, ரொம்ப கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா பாருங்க நல்லா கெட்டியா எடுத்து இப்ப மேலாக எண்ணெய் ஊத்தினதுனால பாருங்க நல்லா காஞ்சு போகாம நல்லா இருக்கு. இப்ப இது எப்படி வருதுன்னு போட்டு பாத்துடலாம். இது சாதாரணமா கரண்டியில இதை போடாம இதுக்குன்னு தனியா இந்த மாதிரி கம்பி தான் வச்சிருக்கேன் நானு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு. கரண்டியால எடுக்கிறத விட இது பாருங்க போட்டு பார்க்கலாம். இப்போ இது நான் எப்படி உருட்டினாலும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இப்ப அந்த சீடைக்கு உப்பு சீடைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் காயணும். முறுக்குக்கெல்லாம் எண்ணெய் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். இதுக்கு ரொம்பவும் எண்ணெய் காயவும் கூடாது. அதே சமயம் காய்ச்சல் எல்லாமே இருக்கக்கூடாது. காய்ச்சல் இல்லாம இருந்தாலும் நல்லா வராது, உள்ள வேகாம போயிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனாலும் மேலாக அப்படியே ஃபுல்லா செவந்து போயிடும், உள்ள வேகாம இருக்கும். பாருங்க, இப்ப நான் ஒரு 10 சீடை வரைக்கும் போட்டிருக்கேன். இத நம்ம கொஞ்ச நேரம் ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கம்பியால லேசா இப்படி கலரி விட்டோம்னா தெரியல, தனித்தனியா பாருங்க. அது உள்ள கொஞ்சம் காமிட்டா தெரியும். பாருங்க, உன்னோட ஒண்ணுங்க நம்ம ஒற்றின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம கம்பியால இப்படி நம்ம தள்ளி விட்டோம்னா பாருங்க. இப்ப கொஞ்சம் நம்ம அடுப்ப மீடியம்ல வச்சுக்கலாம். நான் ரொம்ப சிம்ல வச்சிருந்தேன், இப்ப மீடியம்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம எடுத்தோம்னா ஒண்ணும் பண்ணாது. பாருங்க, தெரியறதா? நல்லா ஷைனிங்கா இருக்கா? நம்ம அந்த உளுத்த மாவு, அதுக்கு மேல போடுற அந்த நெய், இதெல்லாம் தான் இதுக்கு ஒரு ஷைனிங் கொடுத்துருக்கு. பாருங்க, நல்லா இருக்கா? இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே இதையும் எடுத்துடலாம். எடுத்தாக்க வெள்ளை சீடையும் ரெடி. இதை மிச்சம் இருக்கிற மாவை உருட்டி நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கும். ரெடியா எடுத்து இப்ப இதை உடனே எடுத்து மூடி வச்சோம்னாக்கா சூடா இருக்கு, வேர்த்து விட்டுட்டதுன்னா நமக்கு போயிடும். அதனால நான் கொஞ்சம் நமுக்காம இருக்கணுங்கிறதுனாலதான் நான் டப்பால போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுன உடனே மூடி வச்சா போதும். கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கலாம். நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சா போதும். இது நம்ம ஏதாவது ஏர்டைட் பாக்ஸ்ல போடணும்னு அவசியம் இல்லை. இது சாஃப்ட் ஆகணும், ஆனாதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். கோகுலாஷ்டமிக்கு உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் ரெடி. கைமுறுக்கு தட்டை ரெண்டும் பாத்தணும். இப்ப நம்ம கைமுறுக்கு எப்படி பண்றதுன்னு பாத்தோம்னா, நான் அளவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சீடை பண்ணும்போதே நான் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். அதே அளவு தான் இதுக்கு. தெரியலன்னா அந்த முன்னாடி வீடியோவை பாத்தீங்கன்னா அதுல தெரியும். இங்க பாருங்க, நான் அரிசி மாவு, உளுந்த மாவு, உப்பு, பெருங்காயம், சீரகம், வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டுருக்கேன். பாருங்க, மேலாக வெண்ணெயை போட்டுருங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு எப்படி சுத்துறதுன்னுட்டு நான் இப்ப காமிக்கிறேன். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு பிசைஞ்சிட்டேன். முறுக்கு மாவும் நல்லபடியா எல்லாம் வரணும்னு முதல்ல பிள்ளையார் போட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். நான் இந்த தட்டுல சுத்திட்டு தான் போட்டு எடுப்பேன். கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் வசதியா இருக்கு, ஷேப் மாறாம வரும். நான் ஒண்ணு சுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் சைஸ். இந்த சைஸ் தான் சரியாவும் இருக்கும் வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு.
தெரியுதா கேமரால சுத்துறது? இதே வந்து பிராக்டிஸா விட்டு போச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யறோம். முந்தியெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் வரும், டெய்லியே இந்த வேலை நடக்கும். இப்போ வந்து வீட்டுக்குன்னு பண்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்றோம். அதனால வந்து ரொம்ப ஒரு அழகா வந்திருக்கா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் ஒன்னு ரெண்டு சுத்தும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது எல்லாருமே செய்யலாம், ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு முறுக்கு 2 முறுக்கு தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து வேணாம். வராதுங்கிறது ஒண்ணும் இல்லை இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே வருமே. அவ்வளவுதான். நான் ஒரு தட்டு சுத்திட்டேன். இப்ப வந்து இது மிச்சம் எல்லாமே சுத்தி வச்சுட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சுத்தி வச்சிருக்கேன். பாதி தட்டு சுத்தி வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டு ரெண்டா தான் போட முடியும்னு நினைக்கிறேன். எண்ணெயில போட்டுடலாமா? மேல வந்துட்டா முறுக்கு. இப்போ இந்த தட்டை தனியா எடுத்துடுவேன். பாருங்க, இப்போ இது வந்து இது இருக்கும் போதே இன்னொரு தட்டு போட முடியாதுங்கிறதுனால நான் இந்த முறுக்கையும் தனியா எடுத்துடுவேன். இது வந்து அரவேக்காடு தான். இதை எடுத்துடுறேன். ஒரு தட்டா போட்டு போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். போட்ட உடனே பாருங்க மேல வந்துட்டு முறுக்கு. தட்டை தனியா எடுத்துடலாம். இப்ப இதோடையும் கூட போடலாம். இன்னும் ஒரு தட்டு அந்த மாதிரி போடலாம். இந்த ஷேப் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் இப்படி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போடுறேன். கொஞ்சம் மெனக்கிடுற வேலைதான் தனிமுறுக்கு. இருந்தாலும் அந்த ஷேப் மாறக்கூடாது இல்லையா, அதனால நான் போடுறேன். இப்ப நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். இந்த மூணையும் இந்த 3 தட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த அரவைக்காடை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுல பாதி போட்டிருக்கேன். நான் தட்டை மட்டும் எடுத்துட்டு அரவைக்கடா எடுத்து வச்சிருந்தேன். இது பாருங்க, பாதி போட்டிருக்கேன். இது வெந்த உடனே இந்த ஈடையும் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகணும். பாருங்க, கொதி வந்துட்டு இருக்கு. இந்த கொதி அடங்கின உடனே இதை எடுத்துட்டு இதையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொதி இருக்கு, கொதி அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வெந்துட்டு நான் காமிக்கிறேன். முதல்ல போட்டதை எடுத்துட்டேன். இப்ப இது 2வது ஈடு, இதையும் போட்டுட்டேன். பாருங்க, எடுத்து வச்சாச்சு. வெளிச்சத்துல தெரியுதா கலர்? முறுக்கு, கை முறுக்கு ரெடி.
இப்போ மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் நான் போட்டு காமிச்சிடுறேன். இது இந்த 2வது இடியும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, முறுக்கு ரெடி ஆயிடுத்து. நான் எல்லாமே போட்டு எடுத்து ஆற வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். உப்பு சீடையும் ரெடி, வெள்ளை சீடையும் ரெடியா இருக்கு. 3 ஐட்டமும் ரெடி. தட்டை மட்டும் போட்டுடலாம். தட்டை போட்ட உடனே அந்த வீடியோவையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.